ஒரு சிம்பிளான லஞ்ச் மெனு பார்ப்போம். அதுக்கு சின்ன எலுமிச்சங்காய அளவு புளி ஊற போட்டிருக்கிறேன், சின்ன வெங்காயம் பூண்டை தட்டி வச்சுருக்கிறேன், கருவேப்பிலை போட்டிருக்கிறேன். கடாயில் நல்லெண்ணெய் தான் விடுறேன். கடுகு வெந்தயம் போடுறேன். வெந்தயம் செவக்கட்டும். கடுகு வந்து பொரிஞ்சிடுது. இப்போது தட்டி வச்சுருக்கிற பூண்டு கருவேப்பிலையை நான் ஆட் பண்ணிட்டேன். பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துட்டு அப்படி வதக்கிறேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் அதையும் நல்லா வதக்கணும். அந்த வெங்காயம் வந்து லைட்டாக இந்த டிரான்ஸ்பரண்ட்டு அந்த மாதிரி ஆகணும். இந்த பாருங்க, இந்த அளவுக்கு வந்த உடனே 2 தக்காளி அதை மிக்சி ஜாரில் போட்டு நான் அரைச்சி எடுத்துன்னு வந்து அதையும் இதில் நான் சேர்த்துட்டேன். இது நல்லா கொஞ்சம் வதங்கணும். பச்சை வாடை போகிற அளவுக்கு, எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அப்படி வதங்கணும். அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த ஒட்டின்னு இருக்க அந்த தக்காளி இதெல்லாம் போட்டுட்டு உப்பு போட்டேன். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுது. அந்த டைமில் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் வந்து தனி மிளகாய்த்தூள், 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுட்டு இது எல்லாமே ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நல்லா வதக்கணும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான லஞ்ச் மெனு தான் இது. இருந்தாலும் இந்த குழம்பு இதுக்கான பொரியலும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். என்ன பண்ணணும், இன்றைக்கி மதியானம் என்ன லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படி நம்ம வந்து நினைக்கும் பொழுது இதை டக்குன்னு இந்த மெனுவை நம்ம சூஸ் பண்ணலாம். கரைச்சி வச்சுருக்கிற அந்த புளி நீரை நான் இதில் விட்டுட்டு நல்லா கொதி வந்துடுது. குழம்பு ரெடி ஆகிடுது. இதை பாருங்க, மேலே அப்படியே அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்தவுடனே வெல்லம் போட்டு அதை இறக்கி வச்சுட்டா இப்போ பொரியல் பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் விட்டு உளுந்தம்பருப்பு, அப்புறம் கடுகு, காஞ்ச மிளகா, தட்டி வச்சிருக்கிற பூண்டு, இப்போ வந்து கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை எல்லாம் வதக்கின உடனே இப்போ வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துட்டு இது நல்லா கொஞ்சம் அப்படி வெங்காயம் ஃப்ரை ஆன உடனே துருவி வச்சுருக்கிற கேரட்டை இதில் போட்டுட்டு அப்படி வதங்கணும். இதுக்கு ரொம்ப தண்ணி விடணும்னு அவசியம் கிடையாது. இது ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டால் போதும். இதுக்கு தேவையான அளவு உப்பு. இதை வந்து ஸ்லோவில் வச்சு தான், அடுப்பை ஸ்லோவில் வச்சு தட்டு போட்டு மூடி வேக விடணும். அப்பப்போ நம்ம வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ கேரட் பொரியல் சீக்கிரமாக வெந்துடும். அது வெந்துடுது. கொத்தமல்லியை தூவிட்டேன். சூப்பரான கேரட் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி லன்ச்சு வந்து காரக்குழம்பு, கேரட் பொரியல், சாதம் ரெடி ஆகிடுது. தேங்க்யூ.